சேஷனாகினி, நீங்க திரும்பி போய் ஆகணும். ரிஷப் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க அவர் மேல உயிரையே வச்சிருக்கீங்க. உங்க வயித்துல இன்னொருத்தரோட குழந்தை இருக்குன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி அவர் நினைச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. அந்த ரிஷப எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. போய் நீ அந்த ரிஷப விரும்புற. நீ ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழணும்னு தான் எப்பவும் ஆசைப்பட்ட. உனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்ட. ஆனா சேஷனாகினி நம்மளோட தலையெழுத்தும் அதுதான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா கூட என்னால அதுக்கு சரின்னு சொல்ல முடியல. நாட்டுக்காக நீ போராடி இந்த துரோகிகளெல்லாம் அழிக்கணும்னு இப்ப நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். அதை தவிர நான் எதுவும் ஆசைப்படக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னா விட்டுரு. இப்படி ஒரு அக்கா தங்கச்சி பாசத்தை நான் பார்த்ததே இல்ல. நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைக்கணும்னா நான் சேஷனாகினிக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு உதவி செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் சேஷனாகினி என்ன அப்படியே இந்த உருவத்துல ஏத்து என்ன மன்னிக்கணும். அப்பதான் எனக்கு கிடைச்ச அந்த சாபம் என்னை விட்டு போகும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தவம் பண்ணேன். ஒரு நாள் வரும், கண்டிப்பா ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும். எனக்கும் திரும்பவும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அன்னைக்கு நான் செய்ய போற நல்ல காரியங்களால நான் செஞ்ச பாவங்களும் என் சாபமும் விலகி எனக்கு முக்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் உன்னோட இந்த வடிவத்தை ஏத்துக்கிறேன். உன்னோட பாவங்கள்ல இருந்து விடுதலை பண்றேன். நான் இன்னைக்கு உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன். இன்னையில இருந்து நீயும் எங்க நாக வம்சத்தோட ஒரு நாகினிதான். சேஷனாகினிக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்ல. சேஷனாகினிக்கு உதவி பண்ண என்ன அழைச்ச அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஜென்மமே சாபத்திலேயே அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க எனக்கு சாப விமோசனை கொடுத்துட்டீங்க. சேஷனாகினி வாழ்க வாழ்க. சீக்கிரமாவே அந்த 3வது அசுரனும் உங்ககிட்ட சீக்கிரமா சிக்கிப்பான். நீங்க அவனை சீக்கிரமாவே அழிச்சிருவீங்க. இன்னொரு அசுரனை சுமக்கிற பாரத்தையும் நீங்க குறைச்சிருவீங்க. இந்த நாட்டை பெரும் தொற்றுல இருந்து காப்பாத்துவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப நான் கிளம்புறேங்க. ஓம் நமச்சிவாய. அக்கா, 3வது அசுரனோட முகத்தை நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கா? அவனை எப்படி தேடுறது? எங்க போய் தேடுறது? என்னாச்சு? நேரம் வந்துடுச்சு. எதுக்கான நேரம்? நான் கர்ப்பமா இல்லைங்கிற உண்மையை எல்லாருக்கும் சொல்லி ஆனா எப்படி சொல்லுவேன்? நீங்க இருக்கீங்கல்ல, உங்க உதவியால சொல்ல போறேன். ரிஷப், நாம எல்லாருமே இங்க இருக்கோம். சாரதா இங்க போப்பா. போய் சாரதாவை கூட்டிட்டு வா. அவ பிரெக்னண்டா இருக்காப்பா. நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ அவளை கண்டுக்கறதே இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி போ, போய் சாரதாவை கீழே கூட்டிட்டு வா. சரிம்மா. சாரதா, என்னாச்சு? சாரதா, என்ன ஆச்சு? சாரதா, ரிஷப், சாரதாவுக்கு என்னப்பா ஆச்சு? சாரதா கீழே விழுந்துட்டாமா. அவளை நான் தூக்கிட்டு வந்தேங்க. சரி, தயவு செஞ்சு யாராவது டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். போய் டாக்டர் கூப்பிடு போ.
வெல் ஐ திங்க் இவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்திருக்கணும், சம் கைண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். இவங்க பாடியில் இப்போ கூட சம் ரேஷஸ் இருக்கு. அதர்வைஸ் இவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா டாக்டர், குழந்தை நல்லா இருக்குல்ல? குழந்தையா? ஆமா, சாரதா பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா? யார் சொன்னா? இவங்க பிரெக்னெண்டா இல்லையே. ஆனா டாக்டர், நாங்க எல்லாரும் சாரதா பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது என்னன்னா தலை சுத்தல் இருக்கிறதுனால வாமிட்டிங் வந்திருக்கும், அதை பார்த்து நீங்க தப்பா நினைச்சிருப்பீங்க. இப்படி நடக்கிறது சகஜம்தான். ஃபால்ஸ் பிரெக்னன்சியில் கூட சிம்டம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். வெல், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ ஷுட் டேக் அ லீவ். தேங்க்யூ டாக்டர். வெல்கம். தேங்க்யூ டாக்டர். சாரதா, எங்க பாரு, நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நமக்கு அந்த குட் நியூஸ் கண்டிப்பா கிடைக்கும். நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. இன்னைக்கு பிரசாந்தோட என்கேஜ்மெண்ட்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. போலாமா? மா, நான் சாரதா கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேம்மா. தாராளமா பேசுப்பா. நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோமே. வாங்க, நாம போலாம். நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. சாரதா, நான் ஆ ஆ ஒரு நிமிஷம். சாரதா, நீ எதுக்காக அம்மா கிட்ட போய் சொன்ன? அம்மா உங்ககிட்ட பிரெக்னென்ட்டானு கேட்கும்போது நீ ஏன் ஆமான்னு சொன்ன? உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்னீங்க, அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா காதல் இருக்கிற இடத்துல கண்டிப்பா நம்பிக்கையும் இருக்கும். நீங்க என்ன உண்மையிலேயே நம்பி இருந்தீங்கன்னா நேத்து ராத்திரி என்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? இது வேற யாரோட குழந்தை, நான் அசிங்கத்தை மறைக்க உங்க பேரை பயன்படுத்துறேன்னு நினைச்சீங்கல்ல? நீங்க கண்டிப்பா என்ன லவ் பண்ணல, என் மேல நம்பிக்கையும் இல்ல. அப்படி இருந்திருந்தா அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க. சாரதா, நான் ரிஷபண்ணா, என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை. நான் வரேன். பிரசாந்த், இது வரைக்கும் நீ எங்களோட அண்ணன் மட்டும்தான். இப்போ இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமாக போற. இனிமே நீ BAH. என்னது? பிரதர் அலைஸ் ஹஸ்பண்ட். அங்க பாருங்க, வந்துட்டாங்க எல்லாரும். வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். வணக்கம் வணக்கம், வாங்க. நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாமா, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. ஆஹா, இன்ஸ்பெக்டர் நீங்களா? உங்களையும் யாராவது இன்வைட் பண்ணாங்களா? இன்வைட்டா? இன்விடேஷன் கொடுக்காத நேரத்தில் கூட நான் வருவேங்க. இன்னைக்கு நான் மிஸ்டர் ரிஷபோட ஒய்ஃப் திரும்பவும் காணாமல் போயிட்டாங்களான்னு பார்க்க வந்தேன். ப்ளீஸ். சாரதா மேடம், வணக்கம் வணக்கம். சாரதா மேடம், நான் ஒன்று சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பிரியா மர்டர் கேஸை நான் தான் விசாரிக்கிறேன். ஏதாவது தடயமோ ஆதாரமோ கிடைச்சா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, நீங்க எப்படியோ இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க. அப்படியே நீங்க என்கேஜ்மெண்ட்டையும் அட்டென்ட் பண்ணிட்டு போங்களேன். கண்டிப்பா.
அக்கா அவரு வந்துட்டாரு, இன்ஸ்பெக்டர் விஜய். போங்கக்கா, போய் அவரை மீட் பண்ணுங்க, அவரோட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. போங்க, ரொம்ப கியூட்டா இருக்காருல்ல? தேவையில்லாம எதுவும் உளராத. முக்கியமான விஷயத்த பேசு. அன்னைக்கு திவ்யா கொல்லப்பட்ட அன்னைக்கு யாரோ ஒருத்தர் மாடியில நின்னுட்டு இருந்ததா நீ சொன்னல. அவங்க உன்னை பார்த்ததும் ஓடிட்டாங்கல்ல. அத பத்தி நான் உன்கிட்ட பேசணும். அட, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே. இது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோடதா? இல்ல இது என்னோடது இல்ல. ஆனா இத நான் தான் வாங்கினேன். இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிற 3 பசங்கள்ல ஒருத்தரோடது தான் இது. பிரசாந்த், நிஷாந்த் இல்ல ரதீஷ். இந்த 3 பேர்ல யாருங்கிறத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். ரிஷப், என்ன ஆச்சு? நீ திரும்ப திரும்ப அவ பின்னாடி ஏன் போற? நான் அவ பின்னாடி போல ரீமா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் எப்படி இருக்கான்னு கேட்க போறேமா. அவளுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அது பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து நான் அவகிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன்ல, அதை நினைச்சா தான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அவளும் பிரெக்னெண்டா இருக்கிறதா போய் சொன்னால. இல்ல ரீமா, அவ பிரெக்னென்ட் இல்ல. அவ என்னோட நம்பிக்கையை செக் பண்ணி பார்க்க தான் அப்படி பண்ணியிருக்கா. அவளோட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். நான் ஒரு புருஷனா என்னோட கடமையில இருந்து தவறிட்டேன். நான் அவளை முழுசா நம்பி இருக்கணும்ல. ஹலோ, நீ அவளுடைய ஹஸ்பண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? இது சும்மா ஒரு போலி கல்யாணம். பாரு, அவ என்ன பண்றான்னு பாரு. சாரதாவும் யாஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ரிஷப், அவளுடைய வாழ்க்கையை நீ தான் தேவையில்லாம கெடுத்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதை திருத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண போறியா? எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப் இருக்கு, அவங்களுடைய சாய்ஸ் இருக்கு. நிறைய பொண்ணுங்களுடைய லைஃப்ல அப்படி நடக்கும். ஒருத்தர் செட் ஆகலைன்னா இன்னொருத்தரை லவ் பண்ணுவாங்க. அப்படியா? இங்க பாரு ரிஷப், இதெல்லாம் என்ன எமோஷனல் டிராமா? அவ பிரெக்னன்ட் ஆயிருக்கேன்னு சொன்னா, அப்ப நீ அவளை திட்டின, இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க. நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணன்னு மறந்துட்டியா என்ன? அவ நாட்டுக்கு எதிராக ஏதாவது பண்றாளன்னு தெரிஞ்சுக்க தானே பண்ண. ஆனா இது வரைக்கும் அவகிட்ட இருந்து எந்த ஆதாரமும் கிடைக்கல. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ரீமா. ஆனா உங்க அப்பா தப்பானவர்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்போதைக்கு இவளுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஒருவேளை இவ தேச துரோகியா இருந்தான்னா அப்ப என்ன செய்யறது? அவளை பத்தின எல்லா உண்மைகளையும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவ சரியானவளா இருந்தா, தப்பானவளா இல்லனா, நீ அவளுக்கு பிடிச்ச பையனோட வாழ்றதுக்கு அனுமதிக்கணும். யா, ஷூர். ஹீனா மேடம், என்ன மேடம் நீங்க இன்னைக்கு நிலா மாதிரி ஜொலிக்கிறீங்களே? என்ன சார், என்ன ஃப்ளர்ட் பண்றீங்களா? இல்லையே, அப்படிலாம் இல்லை. நான் உங்ககிட்ட மனசுல இருக்கிறத சொல்றேன், உங்களை பாராட்டுறேன். இது உன்கிட்ட எப்படிமா வந்துச்சு? இதை நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வாங்க. இது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது என் பையனோட ஃபேவரட்டான பொருள் மாதிரி. பிரசாந்தா இல்ல நிஷாந்தா? இது காணோன்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தான். இது கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? நான் போய் அவன் கிட்ட கொடுத்துட்டு வரேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நானே அவர்கிட்ட கொடுத்துறேன். கண்டிப்பா? அப்ப சரி. ஓ, அப்போ திவ்யாவை கொன்னது பிரசாந்த் தானா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மோதிர செரிமோனியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வாங்க. வாங்க.